இப்போ நம்ம பிலாப்பழத்தை வெட்டி கீழே போட்டுட்டோம். சாதா பூட்டை கொண்டு சாப்பிடலாம். இந்த ஏரியாவிலேயே நம்ம இந்த பிலாப்பழத்தை எடுத்துருக்கோம். அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக மரத்துல இருந்து பழுத்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா வாங்க. ரைட். ஹாய் காய்ஸ், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. ஜாக் ஃப்ரூட் அல்லது பிலாப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பிலாப்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி அதை ஒரு சும்மா சாப்பிட்டு ஒரு வீடியோ போடலாமான்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அது ஒரு இயற்கையோட ஒரு சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த வீடியோ இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஷாலா ரைட். எப்படின்னா அதுக்கு எப்போவுமே நீங்கள் கத்தி எடுத்து கட் பண்ணுறதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் அல்லது பாம் ஆயிலில் நீங்கள் எந்த கத்தியால் கட் பண்ண போகிறீங்களோ அந்த கத்தியிலையும் ஃபுல்லாக பூசிக்கணும். உங்களோட கையிலையும் நல்லா அதை செஞ்சுக்கணும். மேக்சிமம் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த ஒட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவு வரைக்கும் உங்களுக்கு. ரைட். பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் அந்த பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி அந்த பழத்தை கட் பண்ணினேன் பாருங்கள். இது முன் வீட்டிலேயே இருந்து எடுத்துக்கிட்டேன். முன் வீட்டிலேருந்து நல்ல ஒரு தேன் சுலை என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அடிக்கும் அந்த பழம். 2-3 நாளாக வீடியோ போட கிடைக்கல. சமையல் வீடியோ கொஞ்சம் பிஸியானதால் கிடைக்கல. அப்போ இன்றைக்கு இந்த பிலாப்பழம் உண்ட வீடியோ போடலாமன்ற ஐடியாவில் தான் எடுத்திருந்தேன். சில சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வீடியோ போடுங்கன்னு போட்டு. அடுத்த வீக்லேருந்து நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு இருக்கேன் ஷாலா. ரைட். ஓகே. எப்போவுமே 4 பீஸாக கட் பண்ணி போட்டு அந்த 4 பீஸுக்கு மேலே வெள்ளையாக ஒரு பீஸ் இருக்கும். அதை கட் பண்ணி போட்டு நீங்கள் இப்படி மடக்கினாலே போதும். ஒவ்வொரு சுளையும் அழகாக வர தூங்கிடும். ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸியாக கட் பண்ணலாம். 4 கட் பண்ணி போட்டு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உள்பகுதியில் அந்த மேல் பகுதியில் அந்த ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதை நம்ம குடல்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்து கட் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக இருக்கும். சாப்பிடலாமான்றிருக்கேன். மாஷாலாண்டு நல்ல ஒரு தேன் சுளையாக இருந்துச்சு. சாப்பிடக்குள்ளேயே ஒரு இனிமையாக இருந்துச்சு. வாய்ஸ் கொடுக்கலாம் போய்த்து ஆகிறதுக்கு. அதால் தான் நான் ரிட்டன் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போய்த்து அந்த பாருங்கள் சாப்பிடக்குள்ளே வா வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஜாக் ஃப்ரூட் பிலாப்பழம் என்று சொல்லக்குள்ள எல்லாருக்குமே அது விருப்பம் அதிகம். எனக்கு அதில் கொஞ்சம் ஸ்பெஷலான விருப்பம். அதனாலே இந்த வீடியோவை நம்ம போடலாம்னு நினச்சிருந்தேன். நல்ல பெரிய ஒவ்வொரு சுளையும் நல்ல பெருசாக இருந்துச்சு அந்த பழத்தில். அது நீங்கள் இதே பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் நம்ம முன் வீட்டிலே சொல்லி உங்களுக்கு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் அவங்களோட ஃபோன் நம்பரை என் ஃபோன் நம்பரை போடுவேன். நீங்கள் கண்டெக்ட் பண்ணி தேவையான கேளுங்க. இன்னொரு 12 பழம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேவையான எடுக்கலாம். தான் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ இன்றைக்கு போடுறதுக்கு இருக்கல, பட் ஒரு ஃபன் அறிக்கட்டுமெண்ட் போட்டேன். நிச்சயமாக இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.